அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடே அனலைஸில் ப்ரீ மார்க்கெட்டில் காலையிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து போட்டிருந்தோம். அது என்ன ஸ்ட்ரைக், எந்த வேலையில் இருந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை மட்டும் தான் சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் தான் நம்ம எதையுமே பயன்படுத்துவோம். நம்ம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் எதையுமே பார்க்குறது கிடையாது. மேக்ஸில் வேல்யூஸ் வரும். அது ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது. நான் இதில் கொடுக்கறது ஒரு வேல்யூ, அது டைரக்ஷனுக்கு மட்டும் தான் நான் கொடுக்குறேன்னு தவிர இதில் வாங்குங்க வீங்கன்னு நான் என்றைக்கும் சொன்னது கிடையாது. டைரக்ஷன் மார்க்கெட்டுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அதில் உங்களுக்கு எங்கே என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியே போயிடணும், அவ்வளோதான் இருக்கும். ஒன்று மட்டும் நான் எப்பவுமே சொல்லுவேன், மார்க்கெட்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. மார்க்கெட்டுக்கு டைம் கிடையாது, டைம் வேல்யூ. அது காலைல 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆப்ஷன் அப்படி கிடையாது. முதல்ல அதை சிந்திங்க. அப்புறம் எல்லாரும் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு இங்கேருந்து ஏறும் இறங்குன்னு சொல்கிறாங்க. இவர் என்னடா ஸ்ட்ரைக்கை போட்டு இந்த ப்ரைஸ் இந்த விலைக்கு மேலே இருந்தால் அப்படின்னு சொல்கிறாரு, டவுன் சொல்கிறாருன்னா அதை சிந்திங்க. உங்களை யாரும் சிந்திக்கவே விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆப்ஷன் பையர் ஜெயிக்க முடியாது, இதாகும் அப்படி நிறைய சொல்லுவாங்க, பேசுவாங்க. எஸ், ஆனால் அதை பற்றி தெரிந்தால்தான் நம்ம வர்த்தகம் பண்ணணும். கரெக்டாக யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்றதை நம்ப கூடாது. அதே போலதான் ஆப்ஷன் பையிங். உங்களுக்கு அதை பற்றி நீங்க படித்து தெரிந்திருந்து ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி கண்டுபிடிச்சும் நீங்களா வர்த்தகம் பண்ணலாம். யார்ட்டி கிளாஸ் போகணும் அவசியம் எல்லாம் கிடையாது. அப்போ நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு வேலையும் செய்யுங்க. யாரோ சொல்றாங்கன்னா நம்பாதீங்க. ஆப்ஷன் பையர் ஜெயிக்க முடியாதுன்றாங்க. மார்க்கெட் ஏறினா கால் பிரீமியம் ஏறாம இருக்கா? மார்க்கெட் இறங்கினா புட்டு பிரீமியம் ஏறாம இருக்கா? பேசிக் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன். அப்போ ஆப்ஷன் பையர் ஜெயிக்க முடியாதுன்னா அவங்களுக்கு ரூல், அந்த என்ன சட்டத்திட்டங்கள், நீங்க உங்களுக்குன்னு இந்த மார்க்கெட்டுக்கு சட்டத்திட்டங்கள் நான் சொல்றேன், உடனே அதுக்கு கூடாது. மார்க்கெட்டுக்கான சட்டத்திட்டங்கள் என்னன்னு நீங்க டிசைட் பண்ணுங்க, ரூலை வகுங்க, அந்த ரூலை டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க. ஆப்ஷன் பையர் முதல்ல ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுங்க. இன்ட்ராடேவோட உங்க ட்ரேட் முடிஞ்சு போச்சு. கேரி ஃபார்வர்ட் பொசிஷனுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஆப்ஷன் பையர் பொசிஷனே கிடையாதுங்க ஆப்ஷன் பையிங்க. என்னுடைய தியரி முதல்ல அதை பிரேக் பண்ணுங்க. அதை பிரேக் பண்ணாங்கன்னாவே உங்களுடைய நஷ்டம், நீங்க எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கோ அதுல ஒரு 50% தாராளமா இப்பவே ஸ்டாக் ஆகும். அதுக்கப்புறம் இன்ட்ராடேல நான் எந்த புள்ளியில் எடுக்கணுமோ அந்த புள்ளியில மட்டும் தான் எடுப்பேன்னு முடிவு பண்ணுங்க. அங்க வந்தாதான் நான் எடுப்பேன், இல்லையா நான் உட்காந்து இருக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. போயிட்டு போகுது. அதே போல நீங்க எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களோ, நீங்க நம்ம இதுல ரூல் இருக்கு, வச்சு எடுக்கணும் வைக்காம நிறைய ரூல் இருக்கு. அப்போ அந்த ஸ்டாப் லாஸ் எங்க வந்தா நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த இடத்துல வந்தா கொடுத்துருவேன், அவ்வளவுதான். எந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ ஸ்டாப் லாஸ் அந்த மெத்தட்ல கொடுத்துருங்க. இந்த ரூல்ல டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க சார். தயவு செய்து ரூல் ஃபாலோ பண்ணாதீங்க. சரி, நம்ம இன்னைக்கு வந்துருவோம் லெவல் நிஃப்டி. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கிளாஸ்லாம் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நான் கிளாஸ் ரெகுலராக நான் வருஷத்துக்கே 3 கிளாஸ் தான் சார் எடுக்கிறேன். ஓகேங்களா, 3 அல்லது 4 இருக்கும். அதுவும் டைம் எனக்கு பிளானிங் இருக்கும்போது தான் எடுப்பேன். ஆப்ஷன் கிளாஸ் நெக்ஸ்ட் இயர் தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடம். இப்போ என்னங்க, இது அக்டோபர் வந்துருச்சு, நாளையிலேருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் ஆப்ஷன் கிளாஸ். ஜனவரியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, அப்போ நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவேன். ஆப்ஷன் கிளாஸ் இந்த தேதியில இந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு 1 மந்த்துக்கு முன்னாடி யூடியூப்லேயே நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். அப்போ நீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட மெசேஜ் பண்ணி விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா யூடியூப்ல போடுறது, ஏன் நான் போடுறது நம்பாதீங்கன்னு பல முறை சொல்லிட்டு வீடியோ. சரி, நம்ம இன்னைக்கு வருவோம். மார்க்கெட்ல எல்லாரும் நான் என்ன சொல்லியிருந்தேன் காலையில, 102 இன்னைக்கு 102 ரூபாய்க்கு மேல இருந்தா இந்த நிஃப்டி புட்டு, நிஃப்டி டவுன் சைடு இறங்கும் அப்படின்ட்டு. 102 ரூபாய்க்கு கீழே இருந்துன்னா நிஃப்டி ஏறி இருக்கும். இந்த இடத்துலயே அப்போ முடிவு என்ன ஆயிடுச்சுங்க, எடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ஃபால்ஸா நம்மள ட்ராப் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கு விஷயம். அப்போ இந்த இடத்துலயே நம்ம பை பண்ணிருக்கணுமா அப்படின்னா, ஓப்பனிங்ல அதுக்கான டைமிங் எல்லாம் இருக்குதான். ஆனா மார்க்கெட்ல இன்னைக்கு ரூல் என்ன அப்ளை ஆயிடுச்சு, கால் பக்கம் நீங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது, என்ட்ரி கிடைச்சாலும் எடுக்கக்கூடாது அப்படிங்கறத இன்னைக்கு ரூல் அப்ளை ஆயிடுச்சு காலையில். அப்போ அந்த ரூல்லாம் ஏன் வகுக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க படிக்க, நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யார்கிட்டையும் கிளாஸ் எல்லாம் வரணும் அவசியமே கிடையாதுங்க, நீங்களே படிக்கலாம். அப்போ இங்க இருந்து போனது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறுன்னு சொன்னேன். ஏன் இவ்வளவு நேரம் நின்றுச்சு, அதுக்கப்புறம் இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு, ஏன் இவ்வளவு நேரம் இருந்துச்சு, இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு, இங்க ஏன் இவ்வளவு நேரம் இருந்துச்சு, ஏன் இது எல்லாமே மேக்ஸுங்க. ஒரு ஸ்ட்ரைக் 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், இறங்குறதுனா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கும். இதெல்லாம் மேக்ஸ், எல்லாத்துக்கும் வேல்யூ. அப்போ இந்த ஒரு வேல்யூ மட்டும் இல்லை அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல வேல்யூகள் இருக்கு. அது ஒவ்வொரு இடத்துல போனா அது என்னென்ன செய்யும் அந்த இடத்துல அப்படிங்கிறத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி உணர்ந்து வர்த்தகம் பண்ணுங்க.
இது இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும் தான் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. என்னால் 26,000 கொடுக்க முடியும், 26,200 கொடுக்க முடியும், 25,900 கொடுக்க முடியும். ஏனி ஸ்ட்ரைக்கில் நம்ம கொடுக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு ஏன் என்ன காரணங்கிறது நமக்கு தெரியணும். அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.